அம்மாவும் மகளும் ஒரு அழகான கதை. ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற அம்மாவும் அவளுடைய மகள் காவ்யாவும் வாழ்ந்து வந்தார்கள். காவ்யா மிகவும் புத்திசாலி. ஆனால் அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எந்த வேலை வந்தாலும் பிறகு செய்கிறேன் என்று தள்ளி போட்டு விடுவாள். ஒரு நாள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடக்கப் போகிறது என்று ஆசிரியர் அறிவித்தார். எல்லா மாணவர்களும் ஒரு மாதத்திற்குள் ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் செய்து கொண்டு வர வேண்டும். வீட்டிற்கு வந்த காவ்யா, அம்மா, எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது, கடைசி வாரத்தில் செய்து விடுகிறேன் என்றாள். மீனா சிரித்துக்கொண்டு, மகளே, வேலைகளை சரியான நேரத்தில் செய்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும் என்றாள். ஆனால் காவ்யா கேட்கவில்லை. நாட்கள் கடந்து சென்றன. நண்பர்கள் எல்லோரும் தங்கள் திட்டங்களை தயாரித்து வந்தார்கள். ஆனால் காவ்யா இன்னும் தொடங்கவே இல்லை. கண்காட்சிக்கு ஒரு வாரம் மட்டுமே இருந்தது. அப்போது காவ்யாவுக்கு பயம் வந்தது. அம்மா, இப்போது என்ன செய்வது என்று கவலையுடன் கேட்டாள். மீனா கோபப்படவில்லை. பயப்படாதே, நாம் இருவரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் என்றாள். அன்று முதல் தினமும் பள்ளி முடிந்ததும் அம்மாவும் மகளும் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினர். அவர்கள் சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் ஒரு சிறிய வீட்டின் மாதிரியை உருவாக்க முடிவு செய்தனர். மீனா தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாள். காவ்யா ஆர்வமாக வேலை செய்தாள். சில நேரங்களில் மாதிரி சரியாக வரவில்லை. சில பகுதிகள் உடைந்தன. காவ்யா மனமுடைந்தாள். அப்போது மீனா, தோல்வி வந்தால் நிறுத்தக்கூடாது, அது வெற்றிக்கான முதல் படி என்று ஊக்கப்படுத்தினாள். இறுதியாக கண்காட்சி நாள் வந்தது. காவ்யாவின் மாதிரி மிகவும் அழகாக இருந்தது. ஆசிரியர்களும் மாணவர்களும் அதை பாராட்டினர். முடிவில் பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. முதல் பரிசு காவ்யாவுக்கு. காவ்யாவால் நம்பவே முடியவில்லை. அவள் ஓடி சென்று அம்மாவை கட்டிப்பிடித்தாள். அம்மா, இந்த வெற்றி உங்களால் தான் கிடைத்தது என்றாள். மீனா சிரித்துக்கொண்டு, இல்லை மகளே, உன் முயற்சியால் தான் கிடைத்தது. நான் உனக்கு வழிகாட்டினேன், அவ்வளவுதான் என்றாள். அன்று காவ்யா ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டாள். வேலைகளை தள்ளி போடக்கூடாது. முயற்சியும் பெற்றோரின் அறிவுரையும் வெற்றிக்கு வழிகாட்டும். கதையின் நீதி: நேரத்தை மதித்து உழைத்தால் வெற்றி நிச்சயம்.